ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் எழுதின ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன் அப்படின்ற புத்தகத்துல உள்ள ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 36. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த 100 வருஷத்துல இந்த உலகம் எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு முதல்லயே சரியாக கணித்தவர். அவரு நிறைய விஷயங்களை பத்தி தன்னுடைய கருத்துக்களை இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. வெல்த்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன, எஜுகேஷன்னா என்ன, லிட்ரேச்சர்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் பத்தி என்னுடைய ஒப்பீனியன் என்ன, பாலிடிக்ஸ் பத்தி என்னோட ஐடியா என்ன, கவர்மெண்ட் பத்தி என்னோட ஒப்பீனியன் என்ன, சயின்ஸ் பத்தின ஐடியா, குட்னா எது, ஈவல்னா என்ன அப்படின்னு ஏகப்பட்ட டாபிக்ல இந்த புத்தகத்துல அவர் பேசியிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 1930களில் எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்றதால இந்த இங்கிலீஷ் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ஆழமா சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவடையும். அந்த வகையில ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் நம்ம மகிழ்ச்சியா வாழ்றது எப்படி அப்படின்றதுக்கு இந்த புத்தகத்துல ஒரு வரி சொல்லியிருக்கிறாரு. அந்த வரி தான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரி நான் சொல்றேன். அது என்ன வரினா, இஃப் யூ வாண்ட் டு லிவ் எ ஹாப்பி லைஃப், டை டு எ கோல், நாட் டு பீப்புள் ஆர் திங்ஸ். அதாவது நீங்க எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உங்களுக்குன்னு பர்சனலான தனிப்பட்ட இலக்குகள் இருக்கணும், தனிப்பட்ட கோல்ஸ் இருக்கணும். அடுத்த 5 வருஷத்துல உங்களோட விஷன் என்ன, மிஷன் என்ன அப்படின்னு தனிப்பட்ட பர்பஸ் இருந்தது அப்படின்னா எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கலாம். அதை விட்டுட்டு சாதாரண பொருட்கள் வாங்கணும், இல்ல மனிதர்களோட டைப் ஆயிருந்தீங்க அப்படின்னா எப்போதும் உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். நமக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் கோல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நான் ஏதோ ஒரு சின்ன ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஐடி துறையில உச்சத்துல இருக்கக்கூடிய கம்பெனி எது? கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், அந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள்ல நான் ஒர்க் பண்ணணும். அதுதான் என்னோட ட்ரீம் கம்பெனி. அங்க நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த துறையில ஒர்க் பண்றீங்களோ அந்த துறையில உச்சத்துல இருக்கக்கூடிய கம்பெனி எது, அதுல என்னால ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த வருஷம் ஒரு 7 மலைக்கு நான் ட்ரெக்கிங் போகணும், இல்ல இந்தியாவில் உள்ள ஒரு 15 மலைகளை நான் ஏறி முடிச்சிருக்கணும் அப்படின்ற இலக்கா இருக்கலாம். இந்த 3 வருஷத்துக்குள்ள நான் வந்துட்டு இத்தனை மராத்தான் ஓடி இருக்கணும், இல்ல இந்த 1 வருஷத்துக்குள்ள மட்டுமாவது நான் இவ்வளவு மராத்தான் ஓடி இருக்கணும் அப்படின்ற இலக்கு இருக்கலாம். இல்ல நான் ஏதாவது ஒரு புது ஸ்கில் கத்துக்குவேன், அடுத்த 3 வருஷத்துல நான் ஒரு 5 லாங்குவேஜ் பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்ல நான் ஒரு 10 கிலோ எடையை குறைப்பேன் அப்படின்றதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்குன்னு தனிப்பட்ட இலக்குகள் இருக்கணும். வெறும் ஆசைகள், விருப்பங்கள் மட்டும் பத்தாது, இலக்குகள் இருக்கணும். அந்த மாதிரி இலக்குகள் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அதை அடைய நீங்க முயற்சி செய்யும் போதே மகிழ்ச்சியா இருக்கும். அதை அடையும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். இதை விட்டுட்டு ஒரு சாதாரண பொருட்களை நம்ம வாங்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஐபோன் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இல்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கணும், இல்ல ஒரு நகை வாங்கணும், இப்படின்னு சின்ன சின்ன பொருட்கள்ல உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்களை உங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாதிரி ஒரு ஐபோன் வாங்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது வாங்கி ஒரு 2-3 மாதங்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதன் பிறகு அந்த சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு 2024 ஒரு ஐபோன் வாங்கினேன், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னா கூட அப்பவும் அது பெருசா சந்தோஷமா இருக்காது. அதுவே நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் என்னோட ட்ரீம் கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கும். இல்ல 2024 நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மலைக்கு ட்ரெக்கிங் போனேன். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 10-12 மலைக்கு ட்ரெக்கிங் போனேன், இந்தியாவில் உள்ள ஒரு 4-5 மலைக்கு ட்ரெக்கிங் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா அப்பவும் அது சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி 2025 நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மராத்தான் ஓடி முடிச்சேன். நான் ஓடி முடிச்ச மராத்தான்லாம் பார்த்து எல்லாம் மிரண்டாங்க, இதான் அந்த போட்டோஸ் எல்லாம் அப்படின்னு காமிக்கும் போது அப்பவும் அது சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இலக்குகளை பற்றி சொல்லும்போது நமக்கு எப்பவுமே அது மகிழ்ச்சியே தரும். அதே மாதிரி நம்ம சக மனிதர்களை நேசிக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நமக்குன்னு தனிப்பட்ட இலக்குகளும் இருக்கணும். அதை அடையவும் நம்ம முயற்சிக்கணும். இப்போ நாம நம்முடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அது மட்டுமே உங்களுடைய இலக்கா இருக்கக்கூடாது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு தனிப்பட்ட இலக்குகள் இருக்கணும். என்னுடைய கணவனையும் என்னுடைய குழந்தைகளையும் பார்த்துக் கொள்வது மட்டும்தான் என்னுடைய இலக்கு அப்படி நீங்க நினைக்க கூடாது. 36 வயது நிலை படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஜோதிகா அவங்க பொண்ணு கிட்ட ஒரு டயலாக் சொல்லுவாங்க, உனக்காக தாண்டி நான் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன், உன்னை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வேலைக்கே போகல, என்னுடைய கனவுகளை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்ல தெரியுமா? சும்மா என்ன நீ சாக்கு சொல்லாதம்மா, நீ சோம்பேறித்தனமா இருந்துட்டு இப்ப என்ன காரணம் காட்டாத அப்படின்னு அந்த பொண்ணு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடும்.
குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றது உண்மைதான், அது முக்கியம்தான். ஆனால் அது மட்டுமே நம்முடைய இலக்கா இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி நமக்குன்னு தனிப்பட்ட இலக்குகள் இருக்கணும். அதை அடைய நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணணும். சரி, இதாவது பரவாயில்ல, இன்னும் சில பேர் ஒரே கம்பெனிலே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுவாங்க, ஏன்டா இந்த கம்பெனி விட்டு மாறவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, சென்டிமெண்டா எனக்கு இந்த கம்பெனி தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த கம்பெனி தான் முத வேலை கொடுத்துச்சு, அதனால நான் வேற கம்பெனிக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? ஒரே கம்பெனியில இருக்கலாம், உங்களோட அடுத்த 5 வருஷத்துக்கான இலக்கு என்ன, உங்களோட மிஷன் என்ன, அதோட உங்க கம்பெனி மிஷன் ஒத்து போச்சு அப்படின்னா அப்ப அந்த நிறுவனத்துல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா சென்டிமெண்ட்டுக்காகவோ முதல்ல வேலை கொடுத்துச்சு அப்படின்றதுக்காகவோலாம் அந்த கம்பெனியில் இருக்கவே கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இதாச்சும் பரவாயில்ல, இன்னும் சில பேர் என்னுடைய மேனேஜருக்காக தான் நான் இந்த கம்பெனியில் இருக்கேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு என்னை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேனேஜர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நாளைக்கு அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவார். அப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரி பீப்புள்ஸோட எப்போதுமே அட்டாச் பண்ணிக்காதீங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட கனவுகளோட, உங்களுடைய இலக்குகளோட உங்களை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கும் கூட்டிட்டு போகும். அதுதான் நீங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழியும் கூட. பீப்புளோட நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும் அப்படின்றதா மட்டுமே இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட இலக்குகள் என்ன அப்படின்றத இப்பவே ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை அடைய நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை உங்களோட டெய்லி டாஸ்கா மாத்திக்கோங்க. இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் அதை தான் சொல்லுது. இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ ஹாப்பி லைஃப், டை டு எ கோல், நாட் டு பீப்புள் ஆர் திங்ஸ். இது மாதிரி பல மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து ஒரே ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் தெரிஞ்சுக்க நம்மளோட 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு. இரும் காற்றை போலவா நீ தடைகள் உடைத்து வா, நீ படைகள் எடுத்து வா, நெஞ்சுள்ள வெடிக்கும் காத்திருந்த